சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஒரு தீர்க்கமான வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆராதனை வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இடைப்பட்ட இந்த வார்த்தை இந்த இரவு உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்றும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் புலம்பலை. ஒரு ராஜாவுக்கு என்ன புலம்பல் இருக்கும்? ஒரு தேசத்தை ஆளுகிறவன் ஒரு தேசத்தை மாத்திரமல்ல, பல தேசங்களுக்கு ராஜாவாய் அவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வேலையாட்கள் உண்டு, அவனுக்கு பணம் உண்டு, அவனுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டு, அவனுக்கு ஆமேன் மனைவிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு. அவன் விரல் சுடக்கினால் ஆமேன் வந்து வேலை செய்வதற்கு 1000 பேர் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்திலே ஆவியானுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, நேரலின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறுகிற நேரம். ஆமென். நான் ஆயத்தம் பண்ணின செய்தி வேறுண்டு. ஆனால் இந்த ஆராதனைக்கு நான் இன்றைக்கு காலையிலேருந்தே மிகவும் என்னுடைய டைட் ஷெடியூல். காரணம் என்னுடைய எங்களுடைய ஜினாடா பெண்டிகாஸ் சர்ச்சஸினுடைய அந்த நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்புல விழா இன்றைக்கு நாகர்கோயிலில் நடந்ததுனால நாங்கள் போய் நான் என்னுடைய வட்டாரத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் என் தகப்பனார் துணைத் தலைவராகவும் நாங்கள் எங்களுடைய பதவியை பொறுப்பேற்று கொண்டு வந்து வருகிற நேரத்தில் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். இன்று மாலை அநேகர் புலம்பல்களோடு வருவார்கள். நான் அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வேகமாய் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். ஒரு தாயினுடைய புலம்பலை வேதம் இங்கே சுட்டி காண்பிக்கிறது. ஒருவேளை சிசேரா ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரமாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை நெகட்டிவ் கதாபாத்திரமாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தாலும், நான் அந்த ஆஸ்பெக்ட்ல நான் பேசாமல் ஒரு தாயினுடைய புலம்பலை நாம் இங்கே வாசிக்கிறோம். தன் வீட்டின் ஜன்னல் ஓரமாய் நின்று கொண்டு ஒரு தாய் அந்த தேசத்தின் பாதைகளை, அந்த வீதியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாள். உற்று நோக்கி கொண்டிருக்கும் போது எல்லாருடைய ரதங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய ரதங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. சிசேராவினுடைய ரதம் மிகவும் வேகமான ரதம், மிகவும் துரிதமாய் ஓடக்கூடிய ரதம். அவள் ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் புலம்புகிறாள், என்னுடைய பிள்ளை, என் மகனுடைய ரதம் மாத்திரம் ஏன் இன்னும் தாமதிக்கிறது? இந்த மாலை நேரத்திலே தாமதங்களால் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் நன்மைகள் தாமதிக்கிறது? என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏன் ரட்சிப்பு தாமதிக்கிறது? என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவருடைய நன்மைகள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது? மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் முந்தி நடக்கிறது, முந்தி நடக்கிறது, முந்தி நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் முந்தி நடக்க வேண்டியதுதானே? ஆமென். சிசேராவினுடைய தாய் ஜன்னலோரமாய் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாள். பார்த்து கொண்டு அவள் புலம்புகிறாள், என்னுடைய மகனுடைய ரதம் வராமல் தாமதிக்கிறது என்ன? தாமதங்களால் வருகிற புலம்பல்கள்.
தாமதங்களால் வருகிற புலம்பல்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நன்மைகள் தாமதிக்கிறது, ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது, வருஷங்கள் உருண்டோடுகிறது, வாக்குத்தத்தங்கள் ஆமென் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான நாட்களும் கடந்து கொண்டிருப்பது போல நம்முடைய எண்ணத்தில் தோன்றுகிறது. தாமதிக்க 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 இன்றைக்கு இதே தாய் புலம்புவது போல இங்கு இருக்கிற அநேக தாய்மார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே சொல்லுகிறார், உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் நான் மாற பண்ண போகிறேன். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறேன். தாமதங்களால் ஏற்படுகிற புலம்பல்கள், தாமதங்களால் ஏற்படுகிற புலம்பல்கள். பெத்தானியாவிலே ஒரு குடும்பம், தேவன் நேசிக்கிற குடும்பம், தேவன் நேசிக்கிற லாசரு வியாதிப்படுகிறான். செய்தி அனுப்பப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் அந்த செய்தியை கேட்டும் அவர் வர தாமதிக்கிறார். இந்த தாமதங்கள் அந்த இடத்துல வர 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 அந்த குடும்பம் புலம்ப ஆரம்பிக்கிறது. எதுவரைக்கும் புலம்புகிறது என்றால் அவருடைய முகத்தை பார்க்கிறது வரைக்கும் புலம்புகிறது. அவர் வந்த பிறகும் புலம்புகிறாள், நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புலம்ப வைக்கிறது. வருஷங்கள் ஆகிறது, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது, படித்து முடித்து பல வருஷங்கள் ஆகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்கல. எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்த வேலைக்கு போறாங்க, அடுத்தடுத்த உயர்வுக்கு போறாங்க. ஆனா என் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தாமதிக்கிறது. ஆமீன். ஒருவேளை தாயே தகப்பனே உன் பிள்ளையை நினைத்து இன்றைக்கு அவனுக்கு வர வேண்டிய நன்மைகள், அவளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இந்த சிசேராவின் தாய் எப்படி ஜன்னல் ஓரமாய் நின்று கொண்டு, என் மகனுடைய ரதம் மாத்திரம் தாமதிக்கிறது, என் பிள்ளையினுடைய நன்மை மாத்திரம் தாமதிக்கிறது, என் குடும்பத்தில் மாத்திரம் தாமதிக்குது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, அவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு வர்றாங்க, இவங்க எல்லாம் வெளி தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம், என் குடும்பத்தில் மாத்திரம் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், தாமதித்து கொண்டே இருக்கிறது. அது நிமித்தம் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், அது நிமித்தம் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு தாயினுடைய ஸ்தானத்திலிருந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதனுடைய வேதனையின் ஆழங்கள் புரியும். அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள், எல்லா ரதமும் போகுது, எல்லா ரதங்களும் போகிறது. முந்தி வர வேண்டிய ரதம், முந்தி வர வேண்டிய சிசேராவின் ரதம் இங்கே தாமதித்து கொண்டிருக்கிறது. புலம்புகிறாள், என்னுடைய பிள்ளையின் ரதம் மாத்திரம் தாமதிக்கிறது என்ன, தாமதிக்கிறது என்ன? Why God delays? ஏன் தேவன் தாமதிக்கிறார்? ஏன் தேவன் தாமதிக்கிறார்னா to show his greatness, அவருடைய மகத்துவத்தை தெரியப்படுத்துவதற்காகத்தான் தாமதிக்கிறார். அவன் பாருங்க, இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு எம்பியாக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம். நீங்கள் போன உடனே ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த மகத்துவம், அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை அது பெருசாக என்ன செய்யாது, தெரியாது. பாருங்க, நீங்கள் ஒரு 4 தடவை போய் அவங்கள பார்த்து சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவனுடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய காரியத்தை சாங்ஷன் பண்ணுறான். அப்போ இந்த மாலை நேரத்தில் நான் வாகனத்தில் வரும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். நான் யோசிச்சுக்கிட்டே வரேன், ஏன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தாமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை தாமதிக்கிறீங்க? ஆகாதவர்களின் வழிகள் எல்லாம் வாய்க்கிறது, பொல்லாதவர்கள் எல்லாம் செழித்திருக்கிறார்கள், துன்மார்க்கன் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறான், செழிப்பா இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவனுக்கு உடனுக்குடன் நினைச்ச உடனே காரியங்கள் நடக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் நன்மைகள் தாமதிக்கிறது, ஏன் ரட்சிப்பு தாமதிக்கிறது, ஏன் அற்புதங்கள் தாமதிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ள அப்படியே இடைப்பட்டு இருக்கிறாரு. ஐ வாண்ட் டு ஷோ மை கிரேட்னஸ், என்னுடைய மகத்துவத்தை நான் உனக்கு காட்ட விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல நிற்கிறாரு, ரசம் குறைஞ்சிருச்சு. இயேசுவின் தாய் வந்து ஆமென் அப்படியே இன்ஃபர்மேஷன் அப்படியே பாஸ் பண்றாங்க, வந்து சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறார். பாத்தீங்களா, அவருடைய கிரேட்னஸ் அங்க காமிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்ற, உனக்கும் எனக்கும் என்ன, ஆமென், என் வேலை இன்னும் வரவில்லை, நான் செய்ய வேண்டியதை ஆமென் நான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வேன், அது மகத்துவமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார், டு ஷோ ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையை காண்பிப்பதற்கு.
ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் மரித்து போகிறான், வர தாமதிக்கிறது, அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாகிறது. அவர் 4 நாட்கள் கழித்து வருகிறார். எல்லாரும் சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் நீங்க அங்க போக வேணாம். ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் தாமதிச்சதே என் மகிமையை காட்டுவதற்காகத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில சில நன்மைகளை தாமதிக்கிறார் என்றால் நீ இன்றைக்கு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்பட போகிறார். தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். இப்ப தாமதங்களால் புலம்புகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாமதங்கள். ஆமென். எந்த ஒரு சின்ன பிள்ளைங்க எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில சில டிலே இருக்கும், சில தாமதம் இருக்கும். அது உடனே அவங்கள புலம்ப வைக்கிறது. திருமணமானவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள், திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள், ஆமென், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்கள், நாட்களாக 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 எனக்கு மட்டும் ஏன் தாமதிக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் தாமதிக்கிறது, என் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக வருகிறது. தாமதமாக வருவது தரமானதாக கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதங்களால் புலம்புகிறோம். தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புலம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாமதங்களை நினைத்து ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது கவனிங்கள், ஏன் நாம் புலம்புகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல்கள் வருவதற்கான காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். இழப்புகள், முதலாவது நான் சொன்னேன் தாமதங்கள் நம்மளை புலம்ப வைக்கிறது. இரண்டாவது இழப்புகள் நம்மளை புலம்ப வைக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 37:33. இது என் குமாரனுடைய அங்கி அல்லவா, ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். யாக்கோபு புலம்புறான். நல்லா கவனிங்க, முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, முதல்ல வந்து இழந்துட்டான் ஆபிரகாம், என்ன செஞ்சிட்டான், சாரால இழந்துட்டான். இங்கே 2வது வாசித்த வசனத்துல யாக்கோபு யோசேப்பு என்ன செய்யல, இழக்கல, ஆனா இழந்துட்டோமோ என்கிற ஒரு நினைப்பு. ஆமே, இழந்துட்டோமோ, என் குடும்பம் என் கையை விட்டு போயிருமோ, என் பிள்ளைங்க என் கையை விட்டு போயிருவாங்களோ, என் வேலை என் கையை விட்டு போயிருமோ, எனக்கு இது நடக்காம இருக்குமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நல்லா கவனிக்கணும், 2 வசனத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஒன்னு சாராள் இறந்து போனாள், அவ்வளவுதான். ஆனா இங்கே 2வது யாக்கோபு அந்த யோசேப்பினுடைய அங்கியை பார்த்தவன் சொல்லுகிறான், ஒரு துஷ்ட மிருகம். அவனாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான். ஒரு துஷ்ட மிருகம் என் மகனை அடித்து போட்டது, என் மகன் யோசேப்பு என்ன செஞ்சிட்டான், பீருண்டு போனான் என்று புலம்புகிறான். ஆனா யோசேப்பு பீருண்டு போகல. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளை பீருண்டு போவதற்கு என் ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. என் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளை இருக்குமே ஆனால் ஆண்டவர் அந்த எண்ணங்களை உங்களை விட்டு மாற்றி போடுவாராக. யாக்கோபினுடைய வாழ்க்கையில எப்படி மீண்டும் யோசேப்பு உயிருள்ளவனாய் அவனுடைய கண்கள் பார்த்ததோ அதுபோல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். ஒன்னு இழந்துட்டோம், ஒன்னு இழந்துருவோமோ. ஆமென். இழந்துருவோமோ இல்லைன்னா இழந்துட்டோமோ ஒரு டவுட்ல 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல. செத்து போனானே. ஆமென். கால் போட வேண்டிய இடத்துல கால் போடணும், கால் போடப்படாத இடத்துல என்ன செய்யக்கூடாது. செத்து போனானோ
யோசேப்பு பீருண்டு போனானே, நடந்துருமோ, நடந்துச்சோ. இங்க பாருங்க, அப்னேருக்காக புலம்புகிறான் மதிக்கெட்டத்தனமாய். சில நேரம் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நினைச்சு நம்ம புலம்புறோம், புத்திஹீனமா செஞ்சுட்டாங்களே, புத்திஹீனமா பண்ணிட்டானே, மதிக்கெட்டத்தனமா பண்ணிட்டானே, இவன் இது பண்ண வேண்டிய காரியம் இல்லையே என்று புலம்புகிறோம். புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இழப்பினால் வருகிற புலம்பல்கள், இழந்து விடுவோமோ என்கிற நினைப்பு, அநேகருடைய பாருங்க நினைவுகளால தான் நம்ம நிறையவே டிஸ்டர்ப் ஆகிறோம். பாருங்க, நம்ம நிறைய இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நினைச்சு அப்படி இருக்குமோ, வண்டியில் போகும்போதே முன்னால் வர வண்டி இடிச்சிருமோ அப்படின்னா இடிச்சிரும். ஆமேன். பின்னால் வர வண்டி இடிச்சிருமோ அப்படின்னே சொல்லி நிறைய பேர் வண்டி ஓட்டாமலே இருக்கிறாங்க. நினைவுகளினால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சு இப்படி ஆயிருமோ, இப்படி ஏதாவது ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அதை நினைச்சு பெருசாக்கி அதுவாகத்தான் இருக்கும், அப்படியாகத்தான் இருக்கும், இப்படியாகத்தான் இருக்கும்னு சொல்லி அதை நினைக்க வேண்டான்னு ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு. இழப்பினால் வருகிற புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் லிட்டரலா இழந்து போனான், சாராளை புலம்புகிறான். வயசான காலத்துல இல்லையா, எத்தனை வருஷம் அவங்க குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. பாட்டி வயசானதுக்கு அப்புறம் தான் அவங்க கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். பாருங்க, அந்த அளவுக்கு நேசித்த சாராள் மரித்து போனாள், புலம்புகிறான். இங்கே யாக்கோபும் தான் நேசித்த குமாரன் பீருண்டு போயிட்டானோன்னு நினைச்சு புலம்புறான். ஆனா கர்த்தர் அவனை பீருண்டு போக அனுமதிக்கல. மீண்டும் கர்த்தர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். எப்படி மாற பண்ணினார் தெரியுமா? மீண்டும் ஒரு செய்தி வருகிறது, உன் மகனாகிய யோசேப்பு எகிப்தில் எங்கே இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான், எகிப்தில் அதிபதியா இருக்கிறான். அவன் மறிக்கல, அவன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட உடனே இவன் புலம்பின அந்த ஏக்கம் எல்லாம் மாறி ஒரு ஆனந்த களிப்பு அவனுக்கு வருகிறது. பாருங்க. அல்லேலூயா. இழப்புகள் நம்மை புலம்ப பண்ணுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எலிசா புலம்புகிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே புலம்புகிறான், இனி யார் எங்களை நடத்த போறது? எங்களுக்கு தலைவனா நீதானே இருந்த, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே புலம்புகிறான். ஒரு தேவ மனுஷன் புலம்புகிறான். ஒரு தேவ மனுஷன் தன் தலைவனுக்காக புலம்புகிறான். அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. எப்படி மாற்றினார் தெரியுமா? அப்படியே அந்த யோர்தானை விட்டு கடந்து வருவதற்கு முன்பாக அவன் மேலே இருந்த சால்வை அப்படியே அவன் மேலே வந்து விழுது. பாருங்க, அவன் புலம்பினது எல்லாம் மாறி போகுது. எலியாவினுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் மாறி போனது. ஆமென். எலியா ஊழியத்தை முடிக்கும் போது கடைசியா செஞ்ச அற்புதம் என்ன தெரியுமா? யோர்தானை பிளந்தது. ஆனா எலிசா ஊழியத்துக்கு வந்தபோது அவன் செஞ்ச முதல் அற்புதம் யோர்தானை பிளந்தது. ஆமென். இப்ப அவனுடைய எல்லா புலம்பல்களும் மாறிச்சு. எலியா செய்ததை பார்க்கிலும் எலிசா பல மடங்கு அற்புதங்களை செய்தார். எலியா செய்ததை பார்க்கிலும் பல அதிசயங்களை எலிசா மூலமாய் கர்த்தர் செய்தார். எதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, அதிலே ஒரு அதிசயத்தை செய்து உன்னை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். உன் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். அப்ப முதலாவது தாமதங்களால் புலம்புகிறோம், இரண்டாவது இழப்புகளால் என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம். மூன்றாவது பாருங்கள், எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூக்குரலிட்டு புலம்பிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், ஆமென், 32 33 வசனங்களை வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியானவர்கள் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு
வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியோ இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்க்க வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆமென். ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளை குறித்து, சபையை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, இன்ஸ்டிடியூஷனை குறித்து, ஊழியங்களை குறித்து ஒரு ஃபேக் நியூஸ். இங்கேயும் ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸ் இப்போ வரல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன இருக்குது? ஃபேக் நியூஸ் இருக்குது. துர்ச்செய்தி. போயிட்டு பார்த்து வந்ததுல 2 பேர் நலமான காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் மீதி உள்ளவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். தவறான செய்தி. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். எங்கள் பார்வையில், நன்றாக கவனிக்கணும், எங்கள் பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பார்வையில் நீங்க வெட்டுக்கிளியை போல தான் இருப்பீங்க. ஆமா, ஆனா உங்க பார்வையில் உங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. என் பார்வையிலே என்னை பார்த்தால் நான் பலவீனன். ஆமென். காலையில் எழும்புனா எனக்கு மூச்சு வாங்குது, இழுப்பு வருது, ஒரு ஸ்ப்ரே அடிச்சாதான் நான் ரிலீஃப் ஆகுறேன். பேசி முடிச்ச உடனே நான் போய் உட்கார்ந்தேன்னா அவ்வளோ டயர்டா இருக்கும், நிற்க முடியாது. ரொம்ப நேரம் நிற்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த டாக்டர் சொன்ன, நான் 7:30 மணிக்கு அப்போ தான் நான் பிரசங்கத்தினுடைய உச்சகட்டத்தில் இருப்பேன். நான் எப்படி சாப்பிட்றது? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக 7 to 7:30 உங்களுடைய டின்னரை முடிச்சிருக்கணும். மார்னிங் 7:30 to 8 உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும். மத்தியானம் லஞ்சை 1 மணிக்கு முடிச்சிருக்கணும். நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன். எனக்கு எப்போ தெரியுமா சாப்பாடு கொடுத்தாங்க? அதிகாலை 2 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? 2 மணிக்கு கொடுத்தாங்க. 2 மணிக்கு சப்பாத்தி, சுட சுட சப்பாத்தி, பீஃப் அப்படி வச்சு கொடுத்தாங்க. குளிர் கொட்டுன்னு கொட்டுது. மொத்தம் 700-800 அதிகமான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு திறந்த வழி மைதானத்தில். எல்லாம் வரிசையாக உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஆமாம், எனக்கும் அந்த நேரத்தில் கொடுத்தாங்க. ஆமேன். அப்போ சாப்பாடு 2 மணிக்கு எவனாவது அப்படி சாப்பிட முடியுமா? இப்போ 7:30 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே. அவர் சொல்கிறார் 7:30 மணிக்கு சாப்பிடணும்னா உங்களுக்கு 7:30 ஆயிரும் அப்படின்னு. ஆமாம், வாங்கின மருந்து அப்படியே இருக்குதுங்க. எங்கள் அம்மா அங்கேருந்து புலம்புறாங்க, டேய் அந்த மருந்தை குடித்தா நல்லதான். ஏன்னா அவங்க MBBS 4 வருஷம் படித்தாங்க எங்க CMC லூதியானால. ஆமாம், அங்கே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு. இல்லை, மருந்து குடிச்சியா? ஆமாம். அப்போ என் பார்வையிலே என்னை பார்த்தால் நான் பலவீனன். என் பார்வையிலே நான் என்னை பார்த்தால் நான் ஒரு வெட்டுக்கிளி. ஆனால் தேவன் என்னை பார்க்கிற விதம் எப்படி தெரியுமா? ஆமென். மீதியானியருக்கு பயந்து, ஆமென், அங்கே போரடிக்க முடியாதபடிக்கு திராட்சரசம் புளிந்து எடுக்கிற ஆலையில கொண்டு கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிற ஒரு பயந்தாங்குள்ளியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஆமென். தேவனுடைய பார்வையில நான் வெட்டுக்கிளி அல்ல, நான் பராக்கிரமசாலி. இது இந்த ஜனத்துக்கு தெரியல. இவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்த ஜனம் பெரியவங்களா இருக்கிறாங்க, நாங்க பார்த்த ஜனம் பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க. எங்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் இருந்தோம், அவர்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டிகளாய் இருந்தோம். இந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கூடி வந்திருக்கிற ஜனத்தோடு சொல்லுகிறார், உன் பார்வையில நீ சிறுமைப்பட்டவனாய் இருக்கலாம், மற்றவருடைய பார்வையிலும் நீ சிறுமைப்பட்டவனாய் இருக்கலாம், உன் பார்வையில நீ சிறுபான்மை எனப்படலாம், இந்த தேசத்திலும் நாம் சிறுபான்மை எனப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் தான் பெரும்பான்மையானவர்கள். தேவனுடைய பார்வையிலே நாம் தான் பராக்கிரமசாலிகள். ஆமென். ஒரு துர்ச்செய்தியை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சொன்னானா, என்ன சொன்னானா? நம்ம எல்லாம் போக முடியாது, அவங்க நம்மளை சாப்பிட்டுருவாங்க, கொன்றுவாங்க. வாக்குத்தத்தம் எல்லாம் சரிதான், ஆனால் அந்த தேசத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த தேசம் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம நினைச்சதோட பயங்கரமாக இருக்குது. இந்த செய்தியை பரம்ப செய்தார்கள். தே ஸ்ப்ரெட் த ஃபேக் நியூஸ். அவங்க பரம்ப செஞ்சாங்க. பாருங்க, நம்ம வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு செய்தி வரும், ஆப்கானிஸ்தானில் யுத்தம் நடக்குது. ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. தாலிபானுக்கும் ஆமேன் அங்கே உள்ள லோக்கல் அந்த படைகளுக்கும் யுத்தம் நடக்குது. தாலிபான் ஆட்சியை பிடிக்குது, எல்லா ஏர்போர்ட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அன்னைக்கு இரவுல இருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, இன்று இரவு
ஆமேன் 350 கிறிஸ்தவ மிஷினரிகளை உயிரோடே ஆமேன் உள்ள வச்சு என்ன செய்ய போகிறாங்களாம், கொளுத்த போகிறாங்களாம். ஒரு 10 வருஷமாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஹைதராபாத்தில் ஆமீன் ஒரிசாவில் இன்னைக்கு 22 மிஷினரிகளையும் 22 திருச்சபைகளையும் கொளுத்த போகிறாங்கன்னு சொல்லி. ஆமேன். நம்மளும் உடனே அதை எடுத்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணு. ஆமேன். எங்கள் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், அந்த குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் 48 குரூப் வச்சுருக்குது. ஆமேன். ஆமாம், ஸ்கூலில் படித்தது ஒரு குரூப்பு, காலேஜில் படித்தது ஒரு குரூப்பு, அப்புறம் சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் அந்த குரூப்பு இந்த குரூப்பு, ஆமேன், பிளட் குரூப்பு. ஆமேன். எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணு. அது அது அதனுடைய நம்பகத்தன்மை அறிகிறது கிடையாது. அது ஃபேக்காக, அது ஒரிஜினலாக யார் அனுப்புனது சும்மா தட்டி விடு. இலவச நெட்டு தானே, தட்டி விடு. அதே மாதிரி தான் இவங்க செய்கிறாங்க. துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். துர்ச்செய்தியை ஒருவேளை உன் செவிகள் கேட்டதினால், ஒரு தவறான செய்தி உன் செவிகள் கேட்டதினால், உன் மகளை குறித்தோ மகனை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ யாரை குறித்தோ ஒரு துர்ச்செய்தி பரம்புகிறது நிமித்தம் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுவார். ஆமென். அது பட்சிக்கிற தேசம் அல்ல, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேசம் நம்மை பட்சிக்கிற தேசம் அல்ல. தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். ஆமென். அதுக்குள்ள போறதுக்கு உன்னை தடை பண்றதுக்கு நிறைய துர்ச்செய்தியை பரப்புவான். நீ அதை பண்ணாத, நீ அதை செய்யாத, அப்படி போனா இப்படியா, இப்படி போனா அப்படியா. இதை கேட்டுக்கிட்டு புலம்புகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இன்று இரவு தாமதங்களால் புலம்பிக் கொண்டிருக்கலாம், துர்ச்செய்தியை கேட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம், இழப்புகளால் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். என் மகனின் ஓட்டம் மட்டும் தாமதிக்கிறது என்ன? இந்த வார்த்தையை தான் கொடுத்தார் பாருங்க சாயங்காலம். என் சிசேராவின் ரதம் மாத்திரம் தாமதிக்கிறது என்ன? நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்திலிருந்து நான் வட்டம் கேட்டில் வந்து காரை பார்க் பண்ணுறது வரைக்கும் அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தாமதிக்கிறது என்ன, தாமதிக்கிறது என்ன, தாமதிக்கிறது என்ன, தாமதிக்கிறது என்ன, தாமதிக்கிறது என்ன. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் நன்மைக்கு எதுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் நன்மைக்கு எதுவாய். ஹல்லேலூயா. தாமதங்களை நினைச்சு புலம்பாதீங்க. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. இழப்புகளினால் வருகிற புலம்பல்கள், இழந்து விடுவோமோ என்கிற நினைவுகளால் வருகிற புலம்பல்கள். மூன்றாவது, துர்ச்செய்தியை கேட்டதினால வருகிற புலம்பல்கள். தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். தவறான செய்திகள் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் ஃபேக் நியூஸஸ் பயங்கரமாக வருது. பாருங்க ஃபேக் நியூஸுக்கு அளவே இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் போகலை. அதுக்கு காரணம் அவர் சொல்லிட்டாரு, நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் ஏற்கனவே டேட் கொடுத்துட்டேன், அதனால் என்னால் போக முடியல. ஒரு ஃபேக் நியூஸ். அவருடைய கொழுந்தியாளுடைய மகளுடைய காது குத்துக்கு போயிட்டாரு, அதனால ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வரல. ஆமென். அது ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பரவுது. உடனே அந்த நிர்வாகம் அடுத்தது கொண்டு வருது, இல்லை இது நாங்கள் வெளியிடலை, இது ஃபேக் நியூஸ். அப்போ ஒரு துர்ச்செய்தி உடனே நம்மளை புலம்ப பண்ணுகிறது. 10வது மாடியில் ஒருத்தர் இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தானா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 10வது மாடியில் ஒருத்தர் என்ன செஞ்சானா, ஒரு நகைச்சுவாளன் சொன்ன காரியம். 10வது மாடியில் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருந்தானா. ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஃபோன் வந்துட்டா, ரமேஷ் உன் பையன் செத்துட்டான்டா. ரமேஷ் உன் பையன். இதை கேட்ட உடனே 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். 5வது மாடிக்கு வரும்போதான், நம்ம பேர் ரமேஷ் இல்லையே, நம்ம பேரு ரமேஷ் இல்லையே. கீழே வந்து பொத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறம் தெரியும் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. பாருங்க, ஒரு துர்ச்செய்தி ஒரு மனுஷனை என்ன செஞ்சிருது, அப்படியே அவனை அப்படியே மாத்திடுது. ஒரு செகண்ட் அப்படியே மாத்தி அவனை புலம்ப பண்ணுகிறது. இன்று இரவு உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவா. எழும்பி நிற்கலாமா ஜெபிக்கும்படியாய்? 3 காரியங்கள். தாமதங்களால் வருகிற புலம்பல்கள், இழப்புகளால் வருகிற புலம்பல்கள், இழந்து விடுவோமோ என்ற நினைவுகளால் வருகிற புலம்பல்கள்,
துர்ச்செய்தியை கேட்கிறதினால் வருகிற புலம்பல்கள் இன்னைக்கு ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். எனக்கு தெரியும் இந்த ராத்திரி அநேகர் புலம்பலோடு வந்திருக்கிறீங்க, அநேகர் புலம்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் தாமதிக்குது? என் குடும்பத்தின் ஓட்டம் மட்டும் ஏன் தாமதிக்கிறது? ஜன்னல்ல ஒரு தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள், தன் மகனுடைய ரதம் மட்டும் தாமதிக்கிறது. எல்லா ரதமும் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையில நன்மை வருது, எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த தாய் பார்த்து கொண்டே இருக்கிறாள், சிசேராவின் ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன? இந்த இரவு அப்படிதானே புலம்பிட்டு வந்தம்மா, இந்த இரவு அப்படிதானே புலம்பிட்டு வந்த தங்கச்சி. உன் புலம்பலை ஆண்டவர் அறிவார், உன் புலம்பலை ஆண்டவர் அறிவார், உன் புலம்பலை ஆண்டவர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்ய போறேன்? புலம்பல்கள். அடுத்தது என்ன தெரியல. புலம்பல் தாமதிச்சுக்கிட்டே இருக்குது. வாசப்படி வரைக்கும் வருது பாஸ்டர், ஆனா மாறி போகுது. இப்போ நடந்துரும் நினைக்கிறேன், நடக்கல. தாமதங்கள். புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். என் மகனுடைய திருமணம், என் மகளுடைய திருமணம், என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, ஒரு வேலை, ஒரு ஆசீர்வாதம். புலம்பல். சில பேர் யாக்கோபை போல நிக்கிறீங்க, யாக்கோபை போல நிக்கிறீங்க. என் மகன் யோசேப்பு பீருண்டு போனானோ? அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, உன் புள்ள பீருண்டு போகல, உன் மகன் பீருண்டு போகல, உன் மகா பீருண்டு போகல, பீருண்டு போகல. கர்த்தர் ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிறுத்துவார், அதிபதியாய் நிறுத்துவார். அடிமையாய் போனான், அதிபதியாய் வந்தான். ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள, நல்ல கரங்களை தட்டி போற்றி. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள, ஆமென், போற்றி. ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரெந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அற்புதங்கள் இனி தாமதிப்பதில்லை.
ரட்சிப்பினி தாமதிப்பதில்லை. உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது ஆமென். பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே தேவனே என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவன். ஆர்வமுடன் ஆமென். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன். சொல்லுவோம். வல்லமை வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் விசுவாசத்தோடு அறிக்கை செய். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவ பிரசன்னம் இந்த கடைசி நேரத்தில் நம் மேல இறங்கி வர போகிறது. ஆனந்த உதடுகளால் ஆமென். ஆனந்த இனியும் தாமதிப்பதில்லை, இனியும் தாமதிப்பதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இனியும் தாமதிப்பதில்லை, உன் நன்மைகள் தாமதிப்பதில்லை, வாசல்கள் இனி திறக்கப்படுவது தாமதிப்பதில்லை. உன் புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். உன் புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். எதை நினைத்து புலம்பி வந்தாயோ, யாரை நினைத்து புலம்பி வந்தாயோ, எந்த சூழ்நிலைகளை நினைத்து புலம்பி வந்தாயோ, அந்த புலம்பலின் சத்தம் பரலோகத்தில் போய் எட்டினதினால் இன்றைக்கு கர்த்தர் வானத்தை திறந்து தமது நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து உனக்கு தேவையான நன்மைகளை, தேவையான அற்புதங்களை, தேவையான ஆசீர்வாதங்களை உனக்கு தந்து உன்னை ஆனந்த களிப்பாய் மாற விரும்புகிறார். ஆமென் 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 ஆமென். தாமதங்கள் தாமதங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. தாமதங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. தாமதங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன் புலம்பல் மாறுகிறது. 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 அம்மா உன் புலம்பல் மாறுதம்மா. அக்கா உன் புலம்பல கர்த்தர் மாற்றுறாரு. தங்கச்சி உன் புலம்பல மாத்துறாரு. தம்பி உன் புலம்பல ஆண்டவர் மாத்துறாரு. உன் பிள்ளை நிமித்தம் நீ புலம்பி கொண்டிருக்கிறது ஆண்டவர் அறிகிறார். அந்த புலம்பலை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் பிள்ளை பீருண்டு போவானோ, என் பிள்ளை கெட்டு போவானோ, என் குடும்பம் அழிஞ்சிருமோ, யாக்கோபை போல புலம்பிட்டு இருக்கிறியே, அதே யாக்கோபனுடைய கண்கள் யோசேப்பை அதிபதியாய் பார்த்தது போல உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தலங்களிலே வைத்து பார்க்கும். உன் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார்.
இழந்தது நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கலாம், இழந்தது நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு ஏசேக்கு போனதற்காக ஈசாக்கு புலம்பவில்லை, ஒரு சித்தனா போனதற்காக ஈசாக்கு புலம்பவில்லை. அந்த புலம்பல்களின் நடுவிலேயும் அந்த வாக்குவாதத்தின் நடுவிலேயும் கர்த்தர் ஒரு ரெகோபோத் அவனுக்கு கொடுத்தது உண்மையானா, நீ இழந்த இடத்திற்கு பதிலாக ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். புலம்புவதை நிறுத்துங்கள், புலம்புவதை நிறுத்துங்கள், புலம்புவதை நிறுத்து, புலம்புவதை நிறுத்து. ஓ ராபாஷா காதா காதா. ஹalleluya. ஆமென். ஈசாக்கு புலம்பல, ஈசாக்கு புலம்பல. ஈசாக்குக்கு தெரியும் என் ஆசீர்வாதம் ஏசேக்குல இல்ல, என் ஆசீர்வாத சித்னாவிலே இல்ல, என் ஆசீர்வாத ரெகோபோத்திலே இல்ல, என் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. நான் எங்க போனால் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் எந்த இடத்துல போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், எந்த இடத்துல கால் வச்சாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனா உலகம் ஈசாக்க பார்த்து என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஏசேக்க விட்டு துரத்துற உடனே அவ்வளவுதான் ஈசாக்கு முடிஞ்சான். சித்னா விட்டு வெளியேற்றின உடனே அவ்வளவுதான் ஈசாக்கு முடிஞ்சான். இன்னைக்கு உன்னை பார்த்து உலகம் சொல்ல அவ்வளவுதான், இவங்க இனி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி எல்லாம் இவங்க பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி இவங்க வெளி தேசத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஞாபகப்படுத்த சொல்லுகிறார், ஆசீர்வாதம் இடத்தில் அல்ல, ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ வனாந்திரத்தில் போனால் அங்கே ஆறுகளை உண்டாக்குவார், நீ வனாந்திரத்தில் போனால் அங்கே வழிகளை உண்டாக்குவார். இது உலகத்தானுக்கு தெரியாது, ஆனா உன்னத தேவன் உனக்குள் இருந்து செய்கிற ஆச்சரியமான காரியங்கள் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஹalleluya. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் நிறைய சகோதரர்கள் புலம்புகிறத பார்க்கிறேன். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. புலம்பாதம்மா, புலம்பாத ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. சொல்லுங்க, என்னை ஆனந்த தைலத்தால், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன? ஒரு தாயின் புலம்பலை இந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது, ஒரு கணவனுடைய புலம்பலையும் எழுதி வைத்திருக்கிறது. ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பினான், ஒரு தகப்பனுடைய புலம்பல் யோசேப்புக்காக யாக்கோபு புலம்பினான், ஒரு தேச ஜனத்தினுடைய புலம்பலையும் இந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இந்த புலம்பல் நீடிக்கல, இந்த புலம்பலுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். தேவைகளை நினைச்சு புலம்பாதீங்க,
புலம்புனது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. கட்டிலின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம நீ புலம்புனத நீ அறியாத ஒருவர் உன் பக்கத்தில் இருந்து அதை கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். உன் கண்களில் இருந்து வழிந்தோடின கண்ணீர் துளிகள் உன் தலையணை நினைக்கும் போது நீ நினைச்ச அது தலையணையில் விழுது, கீழே விழுது இல்லை. நீ அறியாத ஒருவர் உன் பக்கத்தில் தன் கரத்தில் அதை ஏந்தி கொண்டே இருந்தார். உன் கண்ணீர் அவர் வீணாக விடவே மாட்டார். புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன். Thank you, Jesus. Yes, Lord. ஆலயத்துக்கு இப்போ வரும்போது இருந்த அந்த கடினமான அந்த இருதயம் இப்போ இல்லை பாருங்க. கர்த்தர் லகுவா மாற்றி இருக்கிறார். தேங்க்யூ. என்னுள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா, உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே சொல்லுங்க, எவ்வளவுமே இளைப்பாறிடு ஏசப்பா, எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், நன்மை செய்தார். என்னுள்ளமே எஸ் ஃபாதர், இயேசுவா எனக்கு நன்மை செய்தார். அவர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இனியும் தாமதிப்பதில்லை. தாமதங்கள் முடிவுக்கு வருகிறது. இழப்புகளினால் வந்தவைகளை ஆண்டவர் ஈடுகட்டப் போகிறார். துச்செய்திகள் இனி பரம்பாது, பதிலாக நற்செய்திகள், உன்னை குறித்து நல்ல விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்து நல்ல விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவநீர் அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். புலம்பல் மாறினதற்காய் நன்றி. இந்த நேரலையிலும் அநேகர் இணைந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்கப் போகிறார்கள். தகப்பன், நீர் ஒவ்வொருடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு ஊழியனுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரிகளுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர்.